அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்புகளிருந்த வணக்கம். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எதை பேசினாலும் அமெரிக்காவை தவிர்த்து போக முடியாமல் இருக்கின்றது என்றால் உலக பரப்பில் குழப்பங்களை ஏற்படுத்துவது அமெரிக்கா. சிரியா தொடர்பாக பார்ப்போம். சிரியாவிலும் இவர்களுடைய ஆதிக்கம், இவர்கள் ஆயுதங்களை கொடுத்தார்கள். அசாட் அவர்களை அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள். ஈராக்கில் எப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்களோ அதே போல் இப்பொழுதும் சிரியாவில் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா. சிரியாவில் அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெறுகின்றது, நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிரியாவுடைய நிலைமை என்ன என்று கூறுங்கள். உண்மையில் சிரியாவில் இந்த கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஆரம்பமாக இருக்கின்றது. அது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது சிரியாவின் வடகிழக்கு பகுதி அல்லது கிழக்கு பகுதி, அதுதான் பொருளாதார ரீதியாக மிக மிக முக்கியமான பகுதி. இந்த அல் ஓமார் எண்ணெய் வயல் அங்குதான் இருக்கின்றது. அதே போல டேர் அஸ் எரிவாயு வயல்களும் அங்குதான் இருக்கின்றது. ராக்கா பகுதியில் டப்பா அணை இருக்கின்றது, அதுதான் விவசாயத்துக்கும் அந்த குடிநீருக்குமான முக்கிய அணை. இவை அனைத்தும் முன்னைய 2011ஆம் ஆண்டுக்கு முன்னர் அந்த சிரியா அசாத்தின் ஆட்சியின் போது அது ஒன்றாகத்தான் இருந்தது. அசாத்தின் ஆட்சியை வீழ்த்துவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி, அந்த அரபுலகின் வசந்தம் என்று சொல்வது, ISIS அவர்கள் உருவாக்கி இது இவ்வளவத்தையும் கைப்பற்றி சிரியாண்ட பொருளாதாரத்தை அளித்திருந்தார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் என்றால் வெனிசுலாவில் 330 பில்லியன் பேரல்கள் எண்ணெய் இருக்கிறது. அதே போலதான் இந்த சிரியாவின் இந்த ஒரு எண்ணெய் வயலில் மட்டும் 760 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் இருக்கின்றது. அசாத் இருந்த போது கிட்டத்தட்ட 90,000 பேரல்கள் ஒரு நாளைக்கு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். சிரியாவின் மொத்த GDPயில் அது 20% அதுதான் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அதை அவ்வளவத்தையும் கைப்பற்றித்தான் அசாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய வைத்து இறுதியாக கைப்பற்றி இருந்தார்கள். அசாத் தப்பி ஓடிய போது சொல்வார்கள், அவருடைய ஜெனரல் ஒருவருக்குரிய சம்பளம் கூட $40 தான். அதுக்கு மேல் அவர்களால் இயலாது, அவ்வளவு ஒரு பஞ்சமாகத்தான் இருந்தது. இப்போ அமெரிக்காவுக்கு சார்பான இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் யாரை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், குர்திஸ் படையினரைத்தான் பயன்படுத்தினார். இந்த குர்திஸ் அமைப்பு சிரிய ஜனநாயகம் அந்த SDF என்று சொல்கின்றது, அவர்கள் இந்த PKK என்றதும் அவர்களுடைய ஒரு படைப்பிரிவாகத்தான் இருந்தது. ஆனால் குர்திஸ் அமைப்பினர் 3 நாடுகள்ல பறந்திருக்கிறார்கள். இங்க சிரியாவில் இருக்கிறார்கள், ஈராக்கில் இருக்கிறார்கள், இங்கால துருக்கியில இருக்கிறார். அப்ப பிரச்சனை துருக்கி அரசு இதுக்கு எதிர்ப்பு. அப்ப இப்ப இவர்கள் கைப்பற்றிய பிற்பாடு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் அசாத்தின் அரசு வீழ்ந்த போது இவர்கள் அந்த பகுதியை விட்டு முதலில் தங்களை பலப்படுத்தினார்கள். பிறகு அவர்களுடன் ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்தார். ஆனால் இப்போது இவர்களுக்கு அந்த பொருளாதாரம் தேவை, அல்லது இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போது அதாவது 2013ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த சிரியா ஒரே ஆட்சியின் கீழ் இருந்த மாதிரி கொண்டு வர போகிறார்கள். கொண்டு வர போகிறார்கள் என்ற போது தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். எண்ணெய் வயலை கைப்பற்றி விட்டார்கள், அந்த நீர் அணையை கைப்பற்றி விட்டார்கள். இப்போது கடும் சண்டை இடம்பெறுகின்றது, அங்கு இருக்கின்ற சிறைச்சாலைகளை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறார்கள். இதற்கு என்னென்று இந்த படை இவர்களுக்கு இவ்வளவு பலம் வந்தது என்று சொன்னால், துருக்கி ஆதரவு கொடுக்கின்றது. இதுவரை காலமும் அமெரிக்கா இவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததோ இப்போது கைவிட்டு விட்டது. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் IS அதாவது ISIS என்று சொல்வது சிரியா அசாத்துக்கு எதிரான போராட்டத்தை தான் அவர்கள் ISIS என்று மாற்றி வைத்திருந்தது. அந்த போராட்டத்தில் 15,000 பேரை இழந்திருந்தது PKK. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு விட்டிருக்கிறார்கள். துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கி எப்போதும் எதிர்ப்பாகத்தான் நின்றது. துருக்கி சொல்கிறது தான் அந்த தற்போதைய அரசுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது. துருக்கி ஒரு பலமான நாடாகத்தான் இருக்கின்றது. இந்த போர் என்னென்று சொன்னால், சர்வதேசம், பிராந்திய வல்லரசு,
போரினால் சலிப்படைந்த மக்கள். இவர்களின் ஒட்டுமொத்த விளைவாகத்தான் இப்போது குர்திஷ் படையினர் ஒரு கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இப்ப இதை எவ்வாறு கூறுவது என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த ACW என்று சொல்றது அரபு மையம், வாஷிங்டனை தளமாக கொண்ட அரபு மையம் என்ற ஒரு திங்க் டேங்க் இருக்கின்றது. அதுண்ட தலைவர் இருக்கிறார் ரத்வன் ஜியாதே. அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது 2024 டிசம்பர் அசாத்தின் அரசு எவ்வளவு வேகமாக வீழ்ந்ததோ அதே போல இப்போது SDF வேகமாக வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பொருளாதாரத்துக்கான போர். அவர்கள் அந்த பொருளாதாரத்தை கையகப்படுத்தி தங்களை வலுப்படுத்தும் வரையும் இந்த போர் ஓயாது என்று கூறியிருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்திருந்தது, போர் நிறுத்த உடன்பாடு. அதாவது சிரியாவின் அரச தலைவர் அகமது அல் ஷாராவுக்கும் SDF தலைவர்களுக்கும் இடையில். ஆனால் அந்த உடன்பாட்டை கூட அவர்கள் ஒரு என்ன சொல்ற ஒரு தந்திரமாகத்தான் கொண்டு வந்தாங்க. உடன்பாட்டை கொண்டு இவர்களை நம்ப வைத்து விட்டு அடிப்பது, உடன்பாட்டை ஏற்படுத்தி விட்டு பலவீனமான நிலைகளை பார்த்து அவர்கள் கடகடந்து முன்னேறி கொண்டு செல்கிறார்கள். அப்ப தற்போதைய நிலையில் குர்திஷ் அமைப்பு ஒரு நம்பி ஏமாந்த ஒரு நிலை, அமெரிக்காவை நம்பி, அதாவது அமெரிக்காவை நம்பின சதாம் ஹுசேன் இவ்வாறு தூக்கிலிடப்பட்டார். அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இப்போது குர்திஷின் நிலைமை இருக்கு. இந்த PKK என்ற அந்த அமைப்பு சமீபத்தில் அறிவித்திருந்தார்கள் இல்லையா, தாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் இல்லையா, ஞாபகம் இருக்கிறது? ஆயுதங்களை தீயில் போட்டு எரித்திருந்தார்கள். சிரியாவில் இப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற நேரத்தில் சிரியாவில் உள்ள பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் ஒன்றிணைந்து செயல்பட முடியுமா? இப்போது ரஷ்யாவுக்கான களம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இனி இந்த குர்திஷ் அமைப்பினருக்கு பிராந்திய நாடுகள் தான் ஆதரவாக இருக்க போகிறது. ஈரானாக இருக்கலாம், அல்லது ஈரானிலும் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஈரானுடன் அவர்கள் நட்பா பாராட்டலாம். இப்ப ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்பை போல. அப்ப ரஷ்யா ஏற்கனவே அங்கு தளத்தை வைத்திருக்கிறது. இப்ப இருக்கின்ற அரசு இந்த எண்ணெய் வயல்களை கைப்பற்றினால் அமெரிக்காண்ட நிறுவனங்கள்லாம் இப்போது அங்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டிலும் கூட அந்த சிரியாவின் அரசு தலைவர் சொன்னது என்று சொன்னால், இந்த ரக்கா, மற்றது டொயர் அன்சோர் பகுதி, மற்றது ஹசாக்கா, இந்த 3 பகுதியிலும் இருக்கின்ற எண்ணெய் வயல், எரிவாயு வயல், மற்றது நீர்நிலைகள் அத்தனைக்கும் தங்கள நிறுவனங்கள் வரும் என்று கூறிவிட்டார்கள். அந்த நிறுவனங்கள் யார் என்று பார்த்தால் அமெரிக்காவின் செவ்ரோன் எண்ணெய் நிறுவனத்திலிருந்து எல்லாம் அமெரிக்காவின் நிறுவனங்கள். ஆனால் இதை ஏனைய நாடுகள் பார்த்து கொண்டிருக்குமா என்றால் பிரச்சனை தான். என்னென்று சொன்னால் ரஷ்யா ஏற்கனவே அந்த தளத்தை அங்குதான் வைத்திருக்கிறார்கள். அசாத்தை அங்கு பத்திரமாக ரஷ்யாவில் வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த போரை இன்னொரு நாளைக்கு அவர்கள் பிற்போட்டிருந்தார்கள். இப்போது அந்த போருக்கான என்னென்று சொன்னால், இப்ப இறுதியாக வந்த காணொலிகளை பார்த்தீர்கள் சொன்னால், இந்த IS படையினரை எல்லாம் குர்திஷ் அமைப்பினர் பிடித்து ஜெயிலில் வைத்திருந்தார்கள். இப்போது அவர்கள் எல்லாம் திறந்து விடப்படுகிறார்கள். ஈராக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈராக் பகுதியில எல்லை எல்லாம் பலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப குர்திஷ் அமைப்பினர் இப்ப அவர்களுக்கு இந்த பகுதியை விட்டு பின்வாங்கி போனால் பழங்குடியினர் இருக்கின்ற பகுதிகளுக்கு தான் போய்விட்டார்கள். இப்ப பழங்குடியினர் இருக்கின்ற பகுதிகளில் இப்போது ஆயுத பயிற்சியை ஆரம்பிக்கிறார்கள் பிறகு ஸ்டார்ட்ல இருந்து. அப்ப இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்க போகிறது. ரஷ்யாவுக்கான களம் திறக்கப்பட்டிருக்கு நீங்கள் கூறினீர்கள். சரி, ரஷ்யாவுக்கான களம் திறக்கப்பட்டிருந்தால் ரஷ்யா, துருக்கி, ஈரான் மற்றும் அமெரிக்கா, இந்த நாடுகள் சிரியாவினுடைய எதிர்காலத்தில் என்ன பங்கு வகிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சிரியாவின் எண்ணெய் முடியும் வரையும் அங்கு பிரச்சனை முடிய போவதில்லை. அந்த எண்ணெய் வயலை யார் கைப்பற்றுவது, யார் பிடிப்பது என்று பலவீனம் தான் இதில் தீர்மானிக்கும். ஆனால் இப்ப ஈராக்குள்ள கூட அமெரிக்கான தளங்கள் ஈராக்கிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறேன் சொன்னால், எண்ணெய் வயலை வெளிநாட்டு நிறுவனங்கள் வைத்திருந்தாலும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் விழுந்து வெடிக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இதைத்தான் ரஷ்யாவுக்கு செய்கிறார்கள். ரஷ்யாவின் எரிபொருள் வயல்கள், எண்ணெய் களஞ்சியங்கள் மீது ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை விட்டு தாக்குகிறார்கள். அப்ப இதை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களா? இல்லை. இப்ப ஏற்கனவே ஈராக்கில் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்ப இப்போ PKK அல்லது SDF பொறுத்தவரையில் அவர்கள் இதில் முதுகில் குத்தப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது அமெரிக்காவுக்கு. ஆனால் அமெரிக்காவுக்கு இது பெரிய
முதுகில் குத்துவதொன்றும் அவர்களுக்கு புதிதானதொன்று இல்லை. ஆனால் அவர்கள் இப்போது அனாதரவாக விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்பி நின்றவர்களை, அவர்கள் அமெரிக்காவுக்காக 15,000 வீரர்களை இழந்ததாக கூறினாலும் இன்றைக்கு அவர்கள் என்று சொன்னால் சிரிய அரசு அவர்களுடைய கையில் தந்த போது அவர்களுக்கு தேவையில்லை. அசாத் இருக்கும் போதுதான் இவர்கள் தேவையாக இருந்தார்கள், தேவையில்லை. மற்றது குர்திஷ் அமைப்பினரை வைத்துக் கொண்டு அமெரிக்கா சுயாட்சி, அவர்களுக்கு ஒரு சுயாட்சியை கேட்கிறார்கள். ஆனால் துருக்கி சொல்கிறது ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்தை உருவாக்க முடியாது என்று. ஏனென்று சொன்னால் அவர்கள் 3 நாட்டில் பிறந்திருக்கிறார்கள். இங்கு கேட்டால் அங்கேயும் கேட்பார்கள். தாங்களும் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டி வரும், ஈராக் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டி வரும். அப்படி ஒரு சிக்கலான நிலைமையாக இருக்கின்றது. அப்ப துருக்கி கடைசி வரையும் அதை கொடுக்க துருக்கி விடுவதில்லை. நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு வாட்டில் இந்த தாக்குதல் நடந்த போது அமெரிக்கா குர்திஷ் அமைப்பினரை அப்போது அங்கீகரித்து அவர்களுக்கு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் ISISக்கு எதிராக என்று சொல்லி உதவி செய்த போது, அப்போது நான் 2011ஆம் ஆண்டே ஒரு கட்டுரை என்று அப்போது எழுதியிருந்தேன். அப்போதே நான் கூறியிருந்தேன் என்று சொன்னால் இது ஒரு 3 நாடுகள் சம்பந்தப்பட்ட விடயம். இப்போ 3 நாடுகளை பிரித்து அமெரிக்கா ஒரு தனி நாட்டை உருவாக்க போறதா? இப்ப எங்கட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு நாட்டுக்கு தான் கேட்டோம். அதே பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இப்போது 3 நாட்டுல பிச்சு உருவாக்குறதா என்றால் எங்கட எவ்வளவு இலகுவானது என்ற தொழில தான் நான் அப்போது அதை ஒரு கேள்வியாக எழுதியிருந்தேன். எங்களிடம் கனிம வளம் இல்லை, அதுதான் பிரச்சனையாக இருக்கு. சரி, நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வர வேண்டும். நிறைவாக இப்ப ISIS மற்றும் ஏனைய தீவிரவாத அமைப்புகள் மீண்டும் எழுச்சி பெறுவதை எவ்வாறு தடுக்க முடியும்? அவர்கள் எழுச்சி பெறுவதும் வீழ்ச்சி, ISIS என்றது CIA-யும் மொசாட்டும் தான். அது அவங்களை பொறுத்தவரையில என்றால் ISIS இதுவரையில இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி நீங்கள் பார்த்ததில்லை. அவர்கள் தாக்குதல் நடத்துவது ஈராக்கில, ஈரானில, பாகிஸ்தான்ல, இந்தியாவில இப்படித்தான் அவர்கள் தாக்குதல் நடத்துவதை விட இலங்கையில கூடி தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவில்லை. இப்ப யார் உருவாங்க? ஆனால் நீங்கள் சொன்னது போலதான் இனி இந்த தாக்குதல்கள் களம் திறக்கப்படும். இப்ப சிரியாவை பொறுத்தவரையில் சிரியா ஒரு சுயாட்சியை வழங்கி அவர்களை, இப்ப சிரியாவுடைய கூறுகிறது, அவர்களை தங்கள் இராணுவத்தில் சேர்த்து அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் பதவிகளை வழங்கி ஒரு நாடாக இயங்குவதற்குரிய முயற்சியை எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சுயாட்சியை வழங்குவதற்கு துருக்கி தயாராக இல்லை. அப்ப இதில் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு துணிச்சலான முடிவு ஒன்றில்தான் இந்த எதிர்காலம் தங்கி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த துணிச்சலான முடிவை எடுக்கிறார்கள் என்று. நன்றி அரசுகளே. உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நார்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.